பிரெக்னன்சி டைமில் லேடிஸ் எக்ஸசைசஸ் பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. கைனகாலஜிஸ்டோட ஒப்பீனியனோட கண்டிப்பாக எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட மசில் டயர்ட்னஸ் ரிலீவ் பண்ணுறதுக்காகவும் அவங்க பாடியை பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணலாம். அதில் சில இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3 பொசிஷனில் எக்ஸசைசஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் பட்டர்ஃப்ளை போஸ்டர். பார்க்கலாமா? பட்டர்ஃப்ளை போஸ்டருக்கு வந்துருங்க. இந்த மாதிரி சம்மணம் போடுற மாதிரி 2 பாதத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு 2 தொடையும் கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. தொடைப்பகுதியை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் ஷேக் பண்ணணும். தொடைப்பகுதியை அப் டவுன் அப் டவுன் இது போல் 5 to 10 டைம்ஸ் பண்ணால் போதும். இந்த பொசிஷனில் செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னா, கைகளை 2த்தையும் தொடைக்கு மேலே வச்சு ப்ரெஸ் டவுன், ஜஸ்ட் ப்ரெஸ் டவுன். அதை 5 to 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வைங்க. இதே போல் ஒரு 5 டைம்ஸோ இல்லை 10 டைம்ஸோ செய்யலாம். செகண்ட் பொசிஷன் ஸ்குவாட்டிங் பார்க்கலாம். ஸ்குவாட்டிங் எப்படின்னா, பக்கத்தில் ஒரு பார்ட்னரோட சப்போர்ட்டோட பண்ண போகிறோம். செவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாஞ்சு நின்றுட்டு கால் நல்லா அகலமாக வச்சுக்கிட்டு முன்னாடி கால் பகுதியை முன்னாடி வச்சு பின்னாடி அப்பர் பார்ட்டை வந்து சப்போர்ட்டடாக வாலில் சாய்ச்சி வச்சுட்டு 2 பாதத்தையும் முன்னாடி வச்சு கையை 2த்தையும் என் கை மேலே வச்சு நல்லா சப்போர்ட்டடாக உட்காந்து எழுந்துக்க போகிறீங்க. அவ்வளோதான். உட்காந்துட்டு ஹாஃப் ஸ்குவாட் கொஞ்சம் உட்காந்தா போதும். உட்காந்துட்டு 5 கவுண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 அப்படியே எழுந்துக்கலாம் மெல்லமாக. இது போல் 5 டைம்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹாஃப் ஸ்குவாட்லேருந்து ஃபுல் ஸ்குவாட் வரைக்கும் பண்ணிக்கலாம்.